சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி கேட்டுப்பார். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் மக்களை நன்னறிப்படுத்தும் விதத்தில் ஏராளமான உவமைகளை இயம்பியிருக்கிறார். அவை இன்றும் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்த பெரிதும் உதவுகிறது. அவற்றில் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். யூதா, யூதா, யூதா. இந்த நட்ட நடுராத்திரில யார் வந்திருக்கிறது? யூதா. யார் இது? நான் தான்ப்பா, சகரியா. சகரியா? அடே, வா வா வா, உள்ள வாப்பா. நட்ட நடுராத்திரியில வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிச்சுக்கப்பா. என்ன நீ யாரோ மாதிரி பேசுற? என் நெருங்கிய சிநேகிதன் எந்த நேரத்தில் வந்தா என்னப்பா? யூதா, எனக்கு வேண்டிய ஒருத்தர் தம்பிக்கு இந்த ஊரில் கல்யாணம்ப்பா. அப்படியா? நான் ஊர்லேருந்து சீக்கிரம் தான் புறப்பட்டு வந்து சேர்ந்தேன். இங்கே கல்யாணம் நடக்கிற வீட்டு விலாசத்தை தேடி தேடி அலைஞ்சு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்போ கண்டுபிடிக்கலையா? அட நீ வேற, கண்டுபிடிச்சிருந்தா இந்த நேரத்தில் ஏன் நான் வந்து தொந்தரவு கொடுக்க போகிறேன்? கண்ட இடமெல்லாம் சுற்றி இருட்டிடுச்சுப்பா. அதனால தான் வேறு வழி இல்லாமல் ராத்திரி பொழுத உன் வீட்டில் கழிக்கலாமேன்னு வந்தேன். சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ஊரில் உன் சம்சாரம் குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமாம், உன் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? என் மனைவியோட தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் என் மனைவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிருக்கா. அப்படியா? சரிப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. அடடே, பாத்தியா, நீ சாப்பிட்டியான்னு கூட விசாரிக்க தோணலை. ஆமாம், நீ சாப்பிட்டியா? மத்தியானம் சாப்பிட்டேன். ராத்திரி சாப்பிடலாம்னு பார்த்தா சாப்பாட்டு கடையெல்லாம் இந்த ஊரில் சீக்கிரமே அடைச்சிடுறாங்க. அடடா, அப்படின்னா இன்னும் சாப்பிடலையா நீ? பரவாயில்லப்பா, பெருசாக ஒன்றும் பசியில் சமாளிச்சுக்கலாம். சச்சா, பட்னியாக படுக்கிறதாவது. இரு, ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். சமைச்சு போட உன் சம்சாரம் கூட இல்லையே. நடுராத்திரியில் என்ன பண்ணுவ? பேசாமல் படுப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ கொஞ்சம் பேசாமல் இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஆமோஸ், ஆமோஸ். என்னங்க என்னங்க என்னங்க? என்ன? யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. தூக்கத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பேன். பேசாம படுத்து தூங்கு. இல்லைங்க, யாரோ கூப்பிடுறாங்க. ஆமோஸ், ஆமோஸ். பாத்தீங்களா யாரோ கூப்பிடுறாங்க. யார் அது இந்த நேரத்தில்? யாருன்னு போய் பாரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். சரி, யாரா இருந்தா நான் கத்திக்கிட்டே கிடக்கட்டும். ஆமோஸ், ஆமோஸ். ஐயோ, யாருன்னு போய் பாருங்களேன். கதவை தட்டுற வேகத்துல நாம இங்க நிம்மதியா தூங்க முடியாது போல இருக்கு. போங்க. சே, ராத்திரி நேரத்தில் தூங்க விடாம யாருப்பா இப்படி தொந்தரவு பண்றது? யாருப்பா அது? நான் தான்ப்பா யூதா, உன் சிநேகிதன். என்ன விஷயம் இந்த நேரத்தில்? ஊர்ல இருந்து என் சிநேகிதன் ஒருத்தன் எதிர்பாராம இந்த நேரத்தில் வந்திருக்கான். ஆமா, இதை சொல்லவா இந்த நேரத்தில் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன்? இல்லப்பா, அது வந்து எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மனுஷன் தூங்குற நேரத்தில் தொந்தரவு பண்ணிக்கிட்டு போயிட்டு வா. ஆமோஸ், ஆமோஸ், ஆமோஸ். ஆடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்னப்பா? கோச்சுக்காத ஆமோஸ். என் சிநேகிதன் நேரம் கழிச்சு வந்ததுனால அவனுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை. தயவு பண்ணி ஒரு 2 ரொட்டி துண்டு கொடுத்தீங்கன்னா தேவையில்ல. ரொட்டி துண்டு இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் மட்டும் எங்கே இருக்க போகுது? இருக்கும், போய் பாருப்பா. என்னப்பா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமோஸ், அப்படியெல்லாம் சொல்லாத. உள்ள போய் இருக்கிறத எடுத்துட்டு வாயேன். ஐயோ, விட மாட்டான் போல இருக்க. சரி இரு வரேன். யூதா, இந்தாப்பா, நீ கேட்ட ரொட்டி துண்டு. ஆளை விடு. ரொம்ப நன்றிப்பா. போயிட்டு வாப்பா. ஆமோஸ், இன்னும் என்னப்பா? ஆபத்து காலத்துல உதவி செய்யறவன் தான் நண்பங்கிறத நீ நிரூபிச்சிட்டப்பா. கிழிஞ்சுது போ. உன் தொல்லை பொறுக்க முடியாம தான் இதை கொடுத்தேன். நட்பை நினச்சி பார்க்குற நேரமா இது. வயசுல தூங்க விடாம. இறைமகன் இயேசு இந்த உவமையை கூறிவிட்டு அதன் கருப்பொருளை இவ்வாறு எடுத்துரைக்கிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர்,
தட்டுவோருக்கு திறக்கப்படும். இக்கருத்து இன்றும் நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கிறது. எப்படி என்பதை இதோ ஒரு குறு நாடகத்தின் வழியாய் உங்களுக்கு விளக்குகிறோம். ஷீலா, என்ன? சேகருக்கு என்ன பதில் சொல்லலாம்? அதான் அப்பவே சொல்லிட்டேனே, அத சொல்லி அனுப்ப வேண்டியதானே. என்ன ஷீலா, அது நான் இதை எப்படி? உங்களால சொல்ல முடியாதுன்னா நானே சொல்லிட்டு போறேன். சேகர், சேகர். இதை வந்துட்டேன் நீ. என்ன நீ? ஏன்பா இப்படி திடீர்னு வந்து 10,000 ரூபாய் வேணும்னு கேட்டா எப்படிப்பா? 10ஆம் தேதிக்குள்ள ஃபீஸ் கட்டணும் நீ. இந்த டிப்ளமா கோர்ஸ்ல இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். அதனால எப்படியாவது ஃபீஸ் கட்டி. உன்னை கோர்ஸ்ல சேர வேணான்னு யாருப்பா சொன்னா? இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. பாவம் ஷீலா, சித்தப்பா, அதான் என் சேகரோட அப்பா உயிரோட இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன் ஷீலா, ஒன்று செஞ்சா என்ன? என்ன? எங்கேயாவது ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுப்போமா? நல்லா இருக்கே நீங்க சொல்றது. கடன் வாங்கினா அதை எப்ப திருப்பி அடைக்கிறது? ஆனி, ஊர்ல ஒரு காலி மனை இருக்க நீ. அதை இப்போ உடனே வாங்க ஆள் இல்லை. அதை கூடிய சீக்கிரம் வித்துருவோம் நீ. வித்த உடனே பணத்தை கொடுத்துட்றேன் நீ. அது வரைக்கும் வட்டி யாரு கொடுக்கறது? முதல்ல இப்ப கேட்ட உடனே யாருப்பா கொடுக்கறாங்க? அண்ணி, எப்படியாவது உதவி பண்ணுங்க நீ. ஷீலா, கடன் கிடைக்குதோ இல்லையோ முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. ம், கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன ஷீலா? ஆமா, என்ன நீங்க என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி ரொம்ப தான் உருகுறீங்களே. சித்தி பையன் தானே, கூட பிறந்தவங்களுக்கே உதவுறதுக்கு யோசனை பண்ற காலங்க இது. பாவம் சேகர் நல்ல பையன் ஷீலா. ஆமா, ரொம்ப தெரிய இருக்கு. எப்பவாவது ஊருக்கு போகும்போது வரும்போது பாக்குறீங்க. மத்தபடி அவனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சரி சரி, அவனுக்காக இல்லைனாலும் சித்திக்காகவாவது. யாருக்காகவும் வேண்டாம். 10,000 வாங்கி கொடுத்துட்டு அவங்க திருப்பி தரலன்னா நாம எங்க போய் முட்டிக்கிறது? இப்போ நாம அவனுக்கு என்னதான் பதில் சொல்லி அனுப்புறது? ஃபீஸ் கட்டத்தான் வழி இல்லையே. பேசாம ஒரு வேலைக்கு போக சொல்லுங்க. என்ன ஷீலா நீ? பணம் தர நிலைமையில இல்லைனாவது சொல்லி அனுப்புங்க. நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். சேகர், சேகர். அண்ணி, பணம் எல்லாம் தரதுக்கு இல்லப்பா. ஏதோ வராதவும் வந்திருக்க. வந்ததுக்கு ஒரு 4 நாள் தங்கி இருந்துட்டு போ. சரிங்க அண்ணி. சேச்சே, இன்னைக்கு இந்த வேலைக்காரி வரல போல இருக்கே. ம், என்ன நீ வாசல்ல நிக்கிறீங்க? யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கே. ஒண்ணுமில்ல சேகர், தெருக்கொடியில போய் தண்ணி எடுக்கணும். வேலைக்காரி வரல. இவ்வளவுதானே? நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ. நீயா? சேச்சே, வேணாப்பா. அங்க ஒரே பொம்பளைங்க கூட்டமா இருக்கும். உனக்கு ஒரு மாதிரியா இருக்காது? இதுல என்ன நீ இருக்கு? நம்ம வீட்டு வேலையை நாம பார்க்க போறோம். ம், வேண்டாப்பா, அது நான் எடுத்துக்குவேன். மார்க்கெட்டுக்கு வேற போகணும். நான் போயிட்டு வரேன் நீ. நீயா? அரிசி கடையில ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வரணும்ப்பா. வேலைக்காரி இருந்தா அவளுக்கு கடை தெரியும். மூட்டைய சைக்கிள் ரிக்ஷாவில போட்டு கொண்டு வந்துருவா. சைக்கிள் ரிக்ஷா எதுக்கு அனாவசிய செலவு? நம்மகிட்ட தான் சைக்கிள் இருக்க. கடை விலாசத்தை மட்டும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், அது உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? என்னன்னு நீங்க தண்ணி எடுத்து தரேன்னு சொன்னாலும் வேணான்றீங்க, மார்க்கெட்டு போறாலும் வேணான்றீங்க. நீங்க விலாசத்தை சொல்லுங்க நீ. சைக்கிளில் ஒரே அழுத்து போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா சொல்ற? அப்படியே சமையலுக்கு காய்கறி வேணும்னா சொல்லுங்க, மார்க்கெட்ல சீப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, அதுவும் நல்ல யோசனைதான். இரு, பணமும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி, என்ன சேகர்? இந்த ஃபேன் என்ன ரிப்பேரா? ஓட மாட்டேனுது. ஆமாப்பா, இதை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா இது ரொம்ப பழைய ஃபேன், இனிமே ஓடாது. இதை ரிப்பேர் பண்றதுக்கு ஆகிற செலவுக்கு வேற புது ஃபேன் வாங்கலான்னு சொல்லிட்டான். அப்படியா? எங்க நான் கழட்டி பார்க்கறேன். என்ன, உனக்கு ஃபேன் கூட ரிப்பேர் பண்ண தெரியுமா? பண்ணுவேன் நீ. அட, ஃபேன் அருமையா சுத்துதே. இது ஓடாது, நிறைய செலவாகும்னு அந்த மெக்கானிக் சொன்னானே. உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கு சும்மா பொய் சொல்லியிருக்கா நீ. பரவாயில்லையே, நீ காலையில உங்க அண்ணனோட பைக்க ஏதோ தகராறுன்னு அதை சரி பண்ணி கொடுத்த. ஓடாம கிடந்த பழைய ஃபேனை ஓட வச்சுட்ட. இன்னும் உனக்கு என்னென்னப்பா தெரியும்? வாட்ச் ரிப்பேர் பண்ணுவேன். அப்புறம் ரேடியோ டிவி மெக்கானிசம்லாம் தெரியும் நீ. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் எனக்கு அந்த டிப்ளமா கோர்ஸ்ல இடம் கிடைச்சது. ஓஹோ, நல்லா படிப்பியோ? எங்க ஸ்கூல்ல +2ல நான் தான் நீ ஃபர்ஸ்ட். அப்படியா? அண்ணி, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து அப்புறமா ஃபேனை மாட்டிடுறேன். மார்க்கெட்டுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அப்புறம் போலாம்.
மணி 10 அண்ணி. அண்ணன் 1 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு. நீங்கள் இப்போவே சமையல் ஆரம்பித்தா தானே சரியாக இருக்கும். நேற்று தான் பார்த்தனே, அண்ணன் வந்ததும் வராதுமா பசி பசின்னு பறந்தாங்களே. பாவம், அண்ணன் பசி பொறுக்க மாட்டாங்க போல இருக்கு இல்லைண்ணி? ஆமாப்பா ஆமா. பைய எடுத்துட்டு வாங்க நீ. சரி. ஷீலா, என்னங்க? நான் ஆஃபீஸுக்கு புறப்படணும். டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்க. அண்ணா. வாப்பா சேகர், என்ன விஷயம்? அண்ணா, இன்னைக்கு நான் ஊருக்கு போகிறேண்ணா. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாமே சேகர். அதானே. இல்லைண்ணே, ஊரில் அம்மா தனியாக இருப்பாங்க. ஓஹோ, சரி. பஸ்ஸுக்கு பணம் வச்சிருக்கியா? இருக்குண்ணே. ஷீலா, என்னங்க? அவன் கை செலவுக்கு ஏதாவது கொடுத்து விடு. சரிங்க. அப்புறம் சேகர், சித்திக்கிட்ட சொல்லு, என்னால் உதவ முடியாத நிலமை, வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுப்பா. சரிண்ணா. சேகர், அந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு பணத்துக்கு என்ன பண்ண போற? தெரியல அண்ணி. நான் மறுபடியும் தொந்தரவு பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அண்ணி. எனக்கு உதவ யாருமே இல்லை. இந்த சமயத்தில் எனக்கு நீங்கள் உதவுனா கடைசி வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அண்ணி. எனக்கு உதவி செய்யுங்க அண்ணி. நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். என்னை நம்பலாம் அண்ணி. என்ன ஷீலா, உன் செயினை கட்டுற? இந்த செயின் அடகு வச்சு அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்புங்க. ஷீலா, சேகர் நல்ல பையன், பொறுப்புள்ளவன், நல்லா படிக்கிற பையன். இவனை போல ஒரு பிள்ளைக்கு உதவுறது நமக்கு தாங்க பெருமை. ஷீலா. ஆமாங்க, வசதி இல்லைங்கிற காரணத்தினால எல்லா தகுதியும் இருக்கிற இந்த பிள்ளையோட எதிர்காலம் பாழாயிடக்கூடாதுங்க. அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி, ரொம்ப நன்றி. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பது முதுமொழி. நம் தேவைகளை பிறருக்கு புரிய வைத்து நம் தேவைகளை கேட்டு பெறுவதோடு நமக்கு பிறர் உதவும் அளவிற்கு நம் தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும்.